ரெப்போ வட்டி விகிதம் குறைப்பால் கடன் வாங்கியோருக்கான பலன் கிடைக்கும் என்றும் வைப்பு நிதிக்கான வட்டி குறையும் என்றும் பொருளாதார வல்லுநர் நாகப்பன் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்த அவர் கடன் பெற்றவர்கள் வங்கிகளுக்கு சென்று கேட்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அப்கோர்ஸ் இது ஒரு மிக்சடான விஷயம். எல்லாருக்கும் இது பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. ஒருபுறம் கடன் வாங்கினவங்களுக்கு இது பாசிட்டிவா இருந்தா கூட, அல்லது பிக்சட் டெபாசிட்ஸ் போட்டு அதை ரினியூ பண்ண போறவங்க, இந்த ஒரு நிரந்தர வருமானமா இதை நம்பி இருக்கவங்களுக்கு வட்டி விகிதம் குறையுங்கிறதை நம்ம அதில் கவனிக்கணும். ஒரு 15 அல்லது 20 ஆண்டு காலம் இந்த மாதிரி நீண்ட கால லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 9% மேல வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஓராண்டு வரைக்குமான, குறைந்தபட்சம் ஒரு 6 to 8 மாதத்திற்கான இஎம்ஐ குறையும், அல்லது முன்னாலே ரீபே பண்ணி முடிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்பே கூட அதை ரீபே பண்ணி முடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஸோ நம்ம ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை வங்கியை அணுகி வட்டி விகிதம் குறைஞ்சிருக்கா, ரீசெட் பண்ணியிருக்கா, அதனால இஎம்ஐனுடைய பாதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆன்லைனில் உங்களுடைய ஆப்லையோ அல்லது நேரடியாக அணுகியோ கேட்கறது நல்லது. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் ஒரு சிறிய கட்டணத்தை செலுத்திட்டு ரீசெட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி குறைகிறதுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அவங்க குறைக்கணும்.